வணக்கங்க. வானில் ஒளிர்ந்தது மின்னல் என்றால் அவள் கண்களில் ஒளிர்ந்தது என்ன? மின்னல் பார்வையை கொள்ளையிடும் இவளே என்னையே களவாடிச் சென்றதேனோ? நான் நினைக்கிறேன், அந்த மின்னலை வளைத்து கால் கொலுசாக அணிந்து கொண்டதால்தானோ என்னை கொள்ளையிட்டு களவாடிச் சென்று விட்டாளோ? தோட்டத்து பூக்களில் கூட அவள் முகம் தோன்றி மறைந்து என்னை ஏமாற்றுவதேனோ? அவளது மலர்ந்த முகம் பார்த்த நாள் முதல் அழகு பூக்கள் கூட சற்று அழகு குறைந்ததாய் தோன்றியதோ அவனுக்கு? ஆம், பூவுக்குள் அவள் முகத்தை கண்டவனது கண்களுக்கு அந்த பூவின் அழகு சற்று குறைவாகத்தானே தெரியும். பூவுக்குள் பூவிலி அவள் முகம் தோன்றிட மயங்கியதோ இவன் கண்கள். என் தோள் சேர்ந்த பூ மாலையடி நீ. கதையை கேளுங்க, கேட்டு ரசிங்க, லைக் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த கதையை தொடர்ந்து போடாமல் இருந்ததற்கு முக்கிய காரணம் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் போனதுனால தாங்க. அதுக்கு சின்ன வருத்தத்தோடு இந்த கதையோட தொடர்ச்சியை மீண்டும் கேட்போமா? சரி, வாங்க போவோம் கதைக்குள்ள. உங்களுக்காக உங்களின் அவள் பவானி. விஸ்வா அன்று கௌரியை சந்தித்ததில் இருந்து இன்று அவளே தன்னவளாக ஆக அந்த விதியே வழிவகுத்துள்ளதாக சொல்லி கொண்டிருக்க, சஞ்சயோ அவனையே தான் அசையாமல் பார்த்து கொண்டிருந்தான். ஆனாலும் இதை கேட்டவுடன் சஞ்சய்க்கு கொஞ்சம் மட்டுமல்ல, நிறையவே கோபம் அந்த கடவுளின் மீது. இருக்காதா பின்னே? அது எப்படி? இவனுங்க போய் விருப்பத்தை சொல்லாட்டியும் இவங்க விரும்புகிற பொண்ணு தானாக அமைஞ்சு போயிடுது. நான் நினைக்கிறேன் இவனுங்க உடம்பு பூரா மச்சான் இருக்குன்னு என்று நினைத்தவன், அடைச்ச என்றவன், நாம் பாரு, எல்லாரும் சொல்கிறாங்க என்பதற்காக நானும் சொல்கிறதா? உடம்பு பூரா மச்சம் இருந்தால் இந்த பையங்க 2 பேரும் எப்படி இப்படி கலராக இருப்பாங்க என்று நினைத்தவனிடம் அவன் மனமோ, உனக்கு என்னடா செல்லம், அவங்க கலராக இருந்துட்டு போட்டோம், ஆனாலும் உன் கலருக்கும் அழகுக்கும் ஈடாகாதில்ல என்று சொல்ல, அதை தன் மனதிற்குள்ளே உள்வாங்கியவன் ஒரு புன் சிரிப்புடன் தன் டிஷர்ட்டின் காலரை தூக்கிவிட அதை கண்டு கொண்டார்கள் விஸ்வாவும் வினோவும். அதே நேரம் வினோவோ, என்னடா சஞ்சய், மனசுக்குள்ள என்ன ஓடுது என்று கேட்டு சிரிக்க, ஏண்டா உனக்கு எவ்வளவு நக்கல்? உன் மனசுக்குள்ள ஒரு அகல்யா, இவன் மனசுக்குள்ள ஒரு கௌரின்னு ஓடுறப்ப என் மனசுக்குள்ள ஹே நீ ரொம்ப அழகாயிருக்க, ஹே 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 நீ ரொம்ப அழகாயிருக்க என்று ஓடக்கூடாதா என்று இழுத்திட, வினோவோ விஸ்வாவை பார்த்து சஞ்சய் அறியாத வண்ணம் ஒற்றை கண்ணடித்து கொண்டே, ஆமாண்டா, நீ காலேஜில் ப்ரப்போஸ் பண்ணியே என்று யோசனை செய்வது போல் பாசாங்கு செய்தவன் பின் அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தவன் போல, அதான் அந்த தர்சினி தானே உன் மனசுக்குள்ளே ஓடிட்டுருப்பா என்று கேட்க, அவள் தான் என் மனசு பூரா நிரம்பி இருக்கிறப்ப அதை விட என் நினைவு முழுவதும் அவளாகவே இருக்க. அவளை மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும், இல்லை இனி என்றைக்குமே அவள் தான் என் எல்லாமுமாக இருக்க ஆசைப்படுறேன். நான் ஆசைப்படுறது நடக்குமா என்று கூட சில நேரம் நினச்சி கூட பார்ப்பேன். அது நடக்கும் தானே என்று அந்த அழகிய கண்கள் நீர் நிரம்பியவாறு விஸ்வாவை பார்த்து கலங்கியபடி சஞ்சய் கேட்க, சட்டென வினோதன் சஞ்சயை தோளோடு சேர்த்து அணைத்து கொண்டான். அணைத்து கொண்டவன், ஏய் ஏண்டா நீ இப்போ இவ்வளவு கண் கலங்குற அளவுக்கு அப்படி என்ன நடந்து போச்சு என்று அவனிடம் பொய்யாக கோபத்தை காட்டியவனோ, இப்படியெல்லாம் பேசினா உன்னை என்ன செய்வேன் எனக்கே தெரியாது பார்த்துக்கோ என்றவனிடம் சஞ்சயோ, அட போ அண்ணா, அவளை இப்போ கூட நினச்சிட்டு தான் இருக்கேன். ஆனால் அவள் அன்னைக்கே என்னை பிடிக்கலைன்னு நினச்சதால தானே என்னை அப்படி பேசினா. அப்படி இருக்கிறப்ப அவள் மனசில் என்ன ஓடுதுன்னு தெரியாமல் நான் மட்டும் நினச்சிட்டு இருக்கிறது ஒரு நேரம் தப்பு பண்ணுறோமோன்னு கூட தோணும் என்றான் சஞ்சய். இதை கண்ட விஸ்வாவோ சட்டென அவன் அமர்ந்திருந்த சோஃபாவில் இருந்து முன்னகர்ந்து அமர்ந்து கொண்டவன் சஞ்சயின் கைகளை பிடித்து அழுத்தி கொடுத்தவன், டேய் என்னடா ஆச்சு? இந்த சின்ன மனசுக்குள்ளே இவ்வளவு வருத்தம் இருக்கும், அதை விட சத்தியமாக நீ இப்படி பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைடா என்றிட, இல்லை மச்சி, லேசாக தன் மூக்கை உறிஞ்சி கொண்டே புறங்கையால் துடைத்து கொண்டவன், இப்போ வரைக்கும் நான் மட்டும்தான் அவளை விரும்புகிறேன், அப்படி இருந்தால் அதுக்கு பேர் ஒன் சைடு லவ் தானே மச்சி என்று சொன்னவன் மறக்காமல் இதை சொல்லவும் மறக்கவும் இல்லை. ஏண்டா மச்சி, இந்நேரம் அவளுக்கு மேரேஜ் ஆகி கூட இருக்கும்ல என்று சொன்னவன் குரலில் லேசான பிசிறடித்ததோ. சஞ்சய், இங்கே பாரு, என் தம்பியை மாதிரி அழகா யார் இருக்கா சொல்லு? உன் ஹேர் ஸ்டைல் என்ன,
அதை விட அப்பப்பா அந்த கண் எவ்வளவு அழகாக இருக்கும் தெரியுமா? அடர்த்தியான அந்த புருவம், அழகான அந்த நீண்ட கண்கள். அதை விட உன் கண்ணங்களை பார்க்குறப்ப இப்போ கூட பேபிஸ் கண்ணத்தை போல அப்படியே கிள்ளி கொஞ்சணும் போல இருக்கும் தெரியுமா என்று வினோ சொல்ல, அதான பார்த்தேன், இப்போ தானே தெரியுது இவன் கண்ணம் ஏன் பப்பி சீக்ஸ் மாதிரி இருக்குன்னு என்று சஞ்சயின் மனதை மாற்றும் பொருட்டு விஸ்வா கிண்டல் அடிக்க, பாத்தியா நீங்கள் 2 பேரும் இப்போ கூட என்னை கிண்டல் பண்ணுறீங்க. சச்சா, அப்படியா வினோ, நாம் கிண்டல் பண்ணுறோமா என்று விஸ்வாவே சிரித்து கொண்டே, இல்லை சஞ்சய், தர்ஷினி உன்னை விரும்புகிறாளா என்று என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் அவள் ஒரு சில நேரம் நீ அப்பாவியா ஏதாவது சேட்டை பண்ணுறப்ப அவள் உன்னை பார்ப்பா பாரு, அதில் ஏதோ இருக்கும்னு தோணும் என்று சொல்ல, என்ன இருக்கும்? எப்பவும் பார்க்குற கோழி முட்டை கருப்பழகி விழிக்குள்ளே என் மேலே கோபத்தை தவிர என்ன இருக்க போகுது என்று சஞ்சய் சொல்ல, அவனை பார்த்து விஸ்வா வினோ இருவருமே சிரித்தனர். நாம் இவ்வளவு சீரியஸாக பேசின கூட இவர்களால் எப்படி இப்படி சிரிக்க முடியுதோ என்று நினைத்த சஞ்சய், பார்த்தீங்களா இப்போ கூட என்னை பார்த்து சிரிக்கிறீங்க தானே, இதிலேருந்தே தெரியலையா என்னை மாதிரி என் விருப்பமும் உங்களுக்கு காமெடியாக போச்சுன்னு என்று சஞ்சய் சொல்ல, நீ நினைக்கிறது தான் தப்பு. என் செல்ல தம்பிக்கு இப்படியெல்லாம் பேச தெரியுமான்னு தான். அதுவும் இவன் தர்ஷினி என்ன சொன்னான் பாத்தியா விஸ்வா, கோழி முட்டை கருப்பழகியாம். உனக்கு எனக்கு இப்படியெல்லாம் ரசிக்க தோணுச்சா? இல்லை என் செல்ல தம்பிடா என்று சஞ்சயின் 2 கன்னங்களையும் பிடித்து ஒரு ஆட்டு ஆட்டி கொஞ்சி விட்ட வினோவை பார்த்த விஸ்வாவோ, இப்போ தெரியுதா உன் கண்ணம் ஏன் இப்படி இருக்குன்னு என்று விஸ்வா சொல்ல, சஞ்சயோ, பொடாங்க இனி என் கண்ணத்தை தொட்ட பார்த்துக்கோ என்று சொல்ல, என்னடா செய்வா? இப்போ மட்டும் இல்லை, உன் மனைவி வந்த பிறகும் இல்லை உனக்கு குழந்தைங்க வந்த பிறகும் கூட உன் கணத்தை பிடிச்சி இப்படி தான் கொஞ்சுவேன் என்று மீண்டும் மீண்டும் வினோ சீண்ட, மீண்டும் சஞ்சய் வினோவை பார்த்து முறைக்க, டே விட்றா, அதை அப்புறம் பார்த்துக்கலாம் என்று விஸ்வா சொல்ல, சஞ்சயோ, ஏதா என்று கேட்க, உன்னை கொஞ்சறதை பற்றி தான் என்று வினோ சொல்ல, டே உன்னை என்று சஞ்சய் வினோவிடம் மல்லுக்கட்ட, டே என்னடா அது, அவனாவது உன் கணத்தை மட்டும்தான் பிடிச்சான், நீ ஏண்டா அவனோட லவ்வர் மாதிரி அணைச்சிக்கிட்டு இருக்க என்று விஸ்வா கேட்டிட, டே உங்களை இருங்கடா என்று இருவரிடமும் சேர்ந்து மல்லுக்கட்ட, டே என்னடா பண்ணுற என்ற விஸ்வாவோ, டே வினோ, இவளுக்கு வரப்போகிறவ கொஞ்சம் இல்லடா நிறைய பாவம் என்று சொல்ல, பின்னே அவனுடைய உடும்பு பிடியில் சிக்கிய வினோவும் விஸ்வாவும் தவித்த தவிப்பு அப்படி. சஞ்சயின் கைக்குள் இருந்து தப்பித்த வினோவோ மூச்சிரித்தவாறு, சோத்து முட்டை நல்லா மூக்கு பிடிக்க தின்னு நல்லா உடம்பு வளர்த்து வச்சிருக்கிறத பாரு என்று சொல்ல, ஏன் உனக்கு பொறாமையாக இருக்கா? நீயும் சாப்பிட வேண்டியது தானே, நான் என்ன உன்னை சாப்பிட விடாமல் பிடிச்சிட்டா இருக்கேன் என்று சஞ்சய் சொல்ல, அடப்பாவி மறுபடியுமா, போதுண்டா சாமி ஆளை விடு என்று சொன்ன வினோ 2 கைகளையும் கூப்பி கேட்க, நான் உன்னை விட்டு ரொம்ப நேரம் ஆச்சு என்று சஞ்சய் சிரிக்க, அப்புறம் ஏண்டா நீ பிடிச்ச இடம் இன்னும் வலிக்குது என்று தன் முழங்கைக்கு மேலே பிடித்து விட்டு கொண்ட வினோவோ, இன்னும் நீ இருக்குமா பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியே அப்படி வலிக்குதுடா என்றான். இப்படி மூவர்களும் பேசி சிரித்து கொண்டு இருக்க சஞ்சய் அவனது மனக்கவலையை இவர்களிடம் கொட்டியதாலோ என்னவோ அவனும் தன்னை மறந்து சிரித்து கொண்டிருந்தான். என் தோல் சேர்ந்த பூமாலை ஏடி நீ என்று உன் கண்மணி ஆனேனா, அசைந்தாடி நீ சென்றாலே கண்கள் மூடாமல் ரசித்திருப்பேன். என் தோல் சேர்ந்த பூமாலை ஏடி நீ என்று உன் கண்மணி ஆனேனா, நான் ரசிக்கும் உன்னை என்றும் என் கண்ணுள்ளே பார்த்திருப்பேன். நான் பார்த்து ரசித்த உன்னை என் நெஞ்சுக்குள் வைத்தேனே. இப்படி விஸ்வா கங்காவின் நினைவில் உழன்று கொண்டிருக்க, ஆனால் அங்கோ இவர்களை எப்படி எந்த நேரத்தில் வீழ்த்தலாம் என்று திட்டமிட்டு கொண்டிருந்தான் தேவா. தேவாவின் பார்வையில் சிக்கிய இவர்கள் அவனது வன்ம வலைக்குள் சிக்குவார்களா, இல்லை அவன் வீசும் வலையை அறுத்தறிந்து தப்பி விடுவார்களா என பொறுத்திருந்து பார்ப்போம்.
இப்படியே பேசி முடித்து மூவரும் கண்களை மூடி ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்க, அங்கோ இன்று தனது தம்பி மனோவுக்கு நடந்த நிகழ்வினை நினைத்து கௌரி ஒருபுறம் கலங்கி கொண்டு இருந்தாலும், அதே நேரம் தான் சந்தித்த நாள் முதல் அவன் முகம் அவ்வப்போது அவளது நினைவில் வந்து போனதாய் மனம் சொல்லி கொண்டிருந்திட, இன்று அவனே தனக்குரியவனாக ஆகப் போகிறான் என மனம் ஒருபுறம் ஆறுதல் பட்டு கொண்டிருந்தாலும், ஆனால் இவளது மனசாட்சியே மறுபடியும் அந்த ஸ்வரன் யார் என நினைத்து கொண்டுதான் இருந்தது. இது ஒரு புறம் இருந்தாலும், இப்பொழுதும் அவன் அன்று தன் உடன் பிரபாத சகோதரியாக இருந்தாலும் பாசத்திற்கு கட்டுப்பட்ட அகல்யாவின் நிலையில் தான் இருந்தால் தன்னை பார்க்க வந்து இப்படி வேற பெண்ணை கல்யாணம் முடிக்க நேர்ந்தால் நம் மனம் ஏற்றுக்கொள்ளுமா? அப்படி இருக்க அகல்யா மட்டும் இதை எவ்வாறு சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாள்? அதுவும் தன்னிடம் மட்டும் இல்லாமல் அவனிடமும் எப்படி சகஜமாக அகல்யாவால் பேச முடிகிறது என யோசித்து தன் மனதை ஒருமுகப்படுத்த இயலாமல் தவித்திருக்க, தன் சகோதரியின் வாழ்வு தன்னால் தட்டி பறிக்கப்பட்டு விட்டதோ என மனம் ஒருபுறம் கலங்கி கொண்டு இருந்தது. என்னவோ உண்மைதான். இரவில் வானை மட்டும்தான் நட்சத்திரங்கள் அழகூட்டுமா என்ன? இங்கே அந்த அரண்மனையை கூட அழகிய விளக்குகள் அத்தனையும் போட்டி போட்டு அத்தனை அம்சமாய் அல்லவா ஒளிரச் செய்து கொண்டிருந்தது. அதோடு மட்டுமா, அந்த அரண்மனையின் இளவரசர்களான விஸ்வா, வினோ, சஞ்சய் மூவருமே தங்களது ஜோடிகளுடன் அல்லவா நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த இளவரசர்களின் அருகில் அவர்களின் 3 தேவதைகளும் வண்ண நிலவாய் ஜொலித்து கொண்டிருக்க, விஸ்வா, வினோ, சஞ்சய் முகமோ இரவு சூரியனை போல் பிரகாசித்து கொண்டிருக்க, பார்ப்போரின் கண்களுக்கு சூரியனையும் நிலவனையும் பார்ப்பது போல் அத்தனை அழகாய் இருந்தது. அட, யார் அந்த நிலவு பெண்கள் என்று தானே கேட்கிறீங்க? நானும் அதைத்தானே உங்களிடம் சொல்ல ஆர்வமாக இருக்கிறேன்.